ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை. தாயை விட உயர்ந்தவன் இறைவன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதீதி தேவோபவ. தாய் தெய்வத்திற்கு சமமாக வணங்கத்தக்கவர், தந்தை தெய்வத்திற்கு சமமாக வணங்கத்தக்கவர், ஆசான் தெய்வத்திற்கு சமமாக வணங்கத்தக்கவர், விருந்தினர் தெய்வத்திற்கு சமமாக வணங்கத்தக்கவர் என்று வடமொழி தாயை முதல் தொழத்தக்க தெய்வமாக போற்றுகிறது. இதையே தமிழில் மாதா பிதா குரு தெய்வம் என்று தாய்க்கு முதலிடம் தந்து வணங்கி மகிழ்கிறோம். இதற்கும் ஒரு படி மேலே போய் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்ற பழமொழி தாயே கோவில் என்று போற்றுகிறது தமிழ் கலாச்சாரம். தாயன்பிற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. மனித இனத்தில் மட்டுமல்ல, மற்ற பிராணிகள் பறவைகளிலும் தாயன்பிற்கு குறைவில்லை. குஞ்சு பொறித்த கோழி பருந்தை விட வலிமை குன்றியதாயினும் பருந்து குஞ்சை தூக்க வந்தால் அது எப்படி ஆக்ரோஷமாக துரத்தி அடிக்கிறது என்பது கோழி தாய் அன்பிற்கு அடையாளம். குட்டி போட்ட நாய் தன் குட்டியை எப்படி பாதுகாக்கும் என்பதை நாம் பார்த்திருப்போம். தாய் தந்தையிட்ட விதை இந்த ஊனுடல். எதை மறந்தாலும் ஒருவன் இந்த பிறவியில் தாயை மறக்க இயலாது. முற்றும் துறந்த பட்டினத்தார், ஆதிசங்கரர் போன்ற ஞானிகள் கூட தாயின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்தார்கள். இந்த தாய், இவர்தான் உன் தந்தை என்று தந்தையை அறிமுகம் செய்து வைக்கிறாள். அவர் தகுந்த ஆசானிடம் அழைத்து சென்று வாழ்க்கை கல்வியும் ஆன்மீக கல்வியும் பெற்று பிள்ளை கடைத்தேற வழிகாட்டுகிறார். மனித பிறவியின் நோக்கம் தன்னை உணர்ந்து இறைவன் திருவடிகளை அடைந்து விடுதலை பெறுவதேயாகும். ஒருவருக்கு ஞானத்தை புகட்டி இறைவனை காட்டி அருள்பவர் ஆச்சாரியர் எனப்படும் குரு. அதனால்தான் குரு தெய்வத்திற்கு இணையாக வைத்து பூஜிக்கப்படுகிறார். திருமூலர் குருவே சிவமெனக் கூறினார் நந்தி என்று குரு பெருமை பேசுகிறார். பகவான் ரமண மகரிஷி உடலை ஆத்மா என பாவிப்பவன் அஞ்ஞானி என்று கூறுகிறார். உடனானே தன்னை உணரார்க்கு உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கு உடலுள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையற தான் ஒளிரும் நான் இதுவே இன்னவர்தன் பேதமென எண்ணுவாய். ஞானி அஞ்ஞானி இருவருமே உடலை நான் என்று அபிமானிக்கிறார்கள். தன்னை உணராத அஞ்ஞானிக்கு ஆத்மா என்பது உடல் மாத்திரமே. உடல் உள்ளே ஒளிரும் தன்னை உணர்ந்த மெய்ஞானிக்கு அகிலமும் தன் சொந்த ஆத்மாவாகும். இதுவே ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான வேறுபாடு. அம்மை வெப்பன் தந்த இந்த உடல் உயிரை தாங்க தேவைதான். உடல் தாண்டி அங்கெங்கெனாதபடி எங்கும் நிலைத்திருக்கும் இறைவனை அடைய வேண்டும். இறைவனே அம்மையப்பனாக வந்து பிறகு சத்குருவாக உருவெடுத்து ஞானத்தையும் புகட்டி தன்னோடு இறுதியில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே என பாடுகிறார். கருணைக்கடல் கந்தா, மொழிமிகுந்த வேலாயுதத்தை உடையவரே, பார்வதி தேவியின் பாலகரே, குமாரக்கடவுளே, 4 வேதங்களுக்கும் தலைவரே, எங்கள் தாயும் எனக்கு அருள் புரிகின்ற தந்தையும் நீர்தான். எம்முடைய மனக்கவலை அனைத்தையும் மாற்றி ஆண்டருள்வீர்களாக. இறைவனே தந்தையும் தாயுமாக வருகிறான். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று பேசுகிறார் மணிவாசகர். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ என்று பாடுகிறார் அப்பர் சுவாமிகள். தாயும் தந்தையும் நீ சங்கரனே என்று ஈசனே தாயும் தந்தையும் என்று போற்றுகிறார் ஞான சம்பந்தர். ஈன்றிடும் அன்னையிற் பெருதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.